வணக்கம். விஜயனுடைய அரசியல் பயணம் ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்குவதற்காக ஓரணியில் திரளக்கூடிய முக்கிய புள்ளிகள். அதிமுகவிலிருந்து ஒரு முக்கிய புள்ளியை தட்டி தூக்கிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா, தற்போது பிரசாந்த் கிஷோர். தேர்தல் வியூக வகுப்பாளராக தேர்தல் பரப்புரை செய்வதற்கு, மக்களை சந்திப்பதற்கு ஆதவ் அர்ஜுனா, கட்சியை பலப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் மாவட்டந்தோறும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் எப்படி அவர்களை நிலைநிறுத்துவது, எப்படி அவர்களை வலு சேர்ப்பது, தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இல்லாமல் அவர்களை எப்படி சரியான விகிதத்தில் கொண்டு செல்வது, பல்வேறு வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை தன் ஒரு நேர்கோட்டில் சரியாக அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறாரா விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வையோட இன்னைக்கு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இன்று மதியம் 3 மணியில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சந்தித்து தாவேகாவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். தேர்தல் வியூக வகுப்பாளராக தேர்தலுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் பிரசாந்த் கிஷோருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் அனுபவங்களும் தாவேகாவிற்கு வழங்குவார் அப்படிங்கிற பார்வை இன்னைக்கு பெரிய பரபரப்பாக பல ஊடகங்களில் இது ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் தாவேகா தனித்து தான் போட்டியிடும். எங்களுடைய தலைமை ஏற்று வருகின்ற கட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடன் நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வேறொரு தலைமை ஏற்று வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல், கடந்த 2001 தேர்தலில் 2021 தேர்தலில் திமுக ஒரு அமோகமான வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி பிடித்தது. அப்போ பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தார். அதன் பிறகு அதிமுகவினுடைய ஆலோசனை வழங்கி கொண்டிருந்தார். தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்போது இணைந்திருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இப்போ அதிமுகவினுடைய வலுவான இயக்கமாக இருந்ததை வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது பிரசாந்த் கிஷோர் தாவேக்கால் இணைந்திருப்பது எதற்காக? தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி முதல் மாநில மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு 2 நிகழ்வுகளில் விஜய் அவர்கள் வெளியில் சந்தித்திருக்கிறார். அடுத்து வருகிற மார்ச் முதல் வாரத்தில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமும் தொகுதி வாரியாக மக்களை நேரில் சந்திக்கக்கூடிய விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய வியூகங்கள் எப்படி இருக்கும், 2026 இலக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் பல்வேறு நேரங்களில் அவருடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது எடுத்த முதல் தேர்தலிலேயே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தி தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா திராவிட கட்சிகள் அதிமுக திமுக 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை தவிர்த்து விட்டு அவர்களை ஆட்சியிலிருந்து தூக்கிவிட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விட முடியுமா, விஜய் அவர்கள் முதலமைச்சராகி விட முடியுமா அப்படிங்கிற பார்வையில் மிகப்பெரிய கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு விஷயம் நடந்தால், ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடந்தால் இது வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவமாக, ஒரு செய்தியாகத்தான் மாறும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா வாய்ப்புகள் ஒரு 50% இருக்கிறது, 50% வாய்ப்பு இல்லை என்றுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரமாக பார்க்க முடிகிறது. ஏன்னா திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக இன்று பலமான கூட்டணியாக தோழமை கட்சிகளோட எந்த சலசலப்பும் இல்லாமல் திமுக ஒரு வலுவான கூட்டணியாக தற்போது இருக்குது. அதிமுக கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் கூட அதிமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரிந்து தலைவர்களால் ஒன்றிணைந்தால் கூட ஓரளவுக்கு அதிமுக வலுவான இயக்கமாக பழையபடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்களையெல்லாம் எதிர்கொண்டு தமிழக வெற்றி கழகம் ஒரு வெற்றி பாதையில் நடைபோட முடியுமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை வெற்றி பெறுமா, ஆட்சி பிடிக்கின்ற ஒரு மெஜாரிட்டி வரக்கூடிய அளவில் ஒரு வெற்றியை பறிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஆனால் அந்த வெற்றியை தக்க வைப்பதற்கும் வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பதற்கும் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் வியூகங்களும். அதனால தான் ஒவ்வொரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களையும் தன் கட்சிக்குள் இணைத்து கொண்டு அரசியல் வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எது வேணாலும் நடக்கும். இது ஒரு வரலாற்று, அதாவது ஏற்கனவே விஜய் அவர்கள் சொன்னார், 1967 77 காலகட்டங்களில் எப்படி ஒரு அதிர்வலைகள் அரசியல் களத்தில் ஏற்படுத்தினார்களோ அது போன்ற அதிர்வலைகள் தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் அதிக அளவில் எழுந்திருக்கு. அது நடக்குமா நடக்காதா பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.